அனைவருக்கும் வணக்கம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆலயம் திரு ஆரூர் என்று சொல்லப்படுகின்ற பூங்கோயில். நமக்கு திரு இசைப்பா திருத்தலங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த திருக்கோயில். தூல இலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற கோபுர தரிசனத்தை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்தில் ஓர் தனி வடம் கட்டி முக்கண் நாயகராய் பவனி போந்திருந்துன் முறிவதோர் முறிவுடையளவும் தக்க சீர்கங்கை அளவுமன்றென்னோ தம் ஒருமைப்பாடுலகதன் மேல் மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலவினரே, விடங்கராய் நடம் குலவினரே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது. பெருமான் கருணையை நீள நனைந்தடியை நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து இணையம் வாயிலாக 9ஆம் திருமுறை தலங்கள் குறித்த இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற கருத்தரங்கத்தினுடைய பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நாம் இன்று தொடங்கி ஒரு தலப்பயணம் சென்று வருவோம். இதுவரை நாம் தேவார தலங்கள், திருப்புகழ் தலங்கள், திருவாசகத் தலங்கள், ஆன்மீக சுற்றுலா என்றெல்லாம் பல்வேறு காலங்களில் சென்றிருப்போம். இது ஒரு வித்தியாசமான தலப்பயணம். என்ன தலப்பயணம்? திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடல் பெற்ற 9ஆம் திருமுறை தலங்கள். இதில் நம்முடைய தேவார தலங்களும் அடங்குகிறது. திருவிசைப்பா தலங்களுக்குள் திருப்புகழ் தலங்களும் வருகின்றன, திருவாசகத் தலங்களும் வருகின்றன. எனவே ஒரு அற்புதமான ஒரு தலப்பயணத்திற்குள் உங்களை அழைத்து செல்வதில் உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல பெருமானுடைய பேரருளால் திருவாரூர் என்ற தலத்தை இப்பொழுது நாம் தரிசிக்கலாம். பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி என்று திருவாரூர் தலத்தை குறிப்பிடுவார்கள். சைவத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருக்காலத்தி பிரவேச முக்தி, திரு ஆலவாய் தங்குதல் முக்தி என்றெல்லாம் பல்வேறு முக்தி தலங்களை குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் மிக பழமையான ஒரு தலம், புற்றிடம் கொண்டாராக நம்முடைய பெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் தலம் திருவாரூர். இந்த திருவாரூர் தான் சோழ மன்னர்களுடைய மிக பெரும் குலதெய்வம் போல, அதாவது சோழ மன்னர்கள் பட்டம் ஏற்றவுடன் முதலாவதாக வந்து வழிபாடு செய்கின்ற தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இன்னும் ஒரு குறிப்பு, இந்த தலத்தை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். இந்த தலத்தில் மாமன்னன் ராசராசன் பட்டமேற்று வழிபாடு ஏற்றிய பொழுதுதான் ஒரு ஓதுவாமூர்த்திகள் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே என்று ஓதிக்கொண்டிருந்தார். இதை கேட்ட ராசராசன், இந்த பாடல் யார் பாடியது, இந்த பாடலை போல் வேறு பாடல்கள் உள்ளனவா என்று கேட்கும் பொழுது அந்த ஓதுவாமூர்த்திகள் சொல்கிறார், இது தேவாரம், திருநாவுக்கரசர் அருளி செய்தது. இதுபோன்று பல தலங்களில் தேவார பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அவையெல்லாம் தில்லையில்
ஓர் அறையில் இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை சொல்கிறார். அதன் பின்புதான் மாமன்னன் ராசராசன் தில்லையில் இருக்கும் தேவார ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொண்டு வந்து திருமுறை கண்ட சோழனாக மாறினான். எனவே தில்லை தேவார சுவடிகளை தந்தாலும் திருவாரூர் தான் அதற்கும் காரணமாக இருக்கிறது. மற்றொன்று, திருவாரூரில் திருச்சிற்றம்பலம் சொல்லுகிற வழக்கம் இல்லை. காரணம், தில்லைக்கும் மூத்த தலம் திருவாரூர் என்கின்ற காரணத்தினால் ஆரூரா தியாகேசா என்று சொல்லித்தான் அங்கே திருமுறை பாடல்களை பாடுவார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தலம் எந்த காலத்தில் தோன்றியது என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாத அளவிற்கு பழமையானது. பல மன்னர்கள் இந்த தலத்தை மிகச் சிறப்பாக திருப்பணி செய்திருக்கிறார்கள். கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, நீரோடை 5 வேலி என்று திருவாரூருக்கு ஒரு சிறப்பு உண்டு. கோயில் எந்த அளவிற்கு பரப்பளவில் பெரியதோ அதே அளவு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலாலயம் என்கின்ற அற்புதமான திருக்குளம். இந்த கமலாலய குளம் 2 அடியார்களோடு சம்பந்தப்பட்டது, இல்லை 3 அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. எப்படி என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய நம்பி ஆரூரர் திருமுதுகுன்றம் சென்று அங்கே பெருமானிடத்தில் தமக்கு செல்வம் வேண்டு பாடுகின்றார். அப்பொழுது பெருமான் கொடுத்த அந்த பொற்குவியலை வருகின்ற வழியில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டு விடுமோ என்று திகைத்து நிற்கும் பொழுது பெருமான் அருகில் இருக்கக்கூடிய மணிமுத்தாரை காட்டி, இந்த மணிமுத்தாரில் இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்துக்கொள்க என்று சொல்லுகிறார். அவரும் அங்கே மணிமுத்தாரில் அந்த செல்வத்தை எல்லாம் இட்டுவிட்டு திருவாரூர் வந்து அடைகின்றார். அப்பொழுது திருவாரூர் கமலாலய குளக்கரையில் அவருக்கு அந்த செல்வம் கிடைக்கிறது. அவருக்கு ஒரு மனதில் ஒரு நூலிழையான சந்தேகம், அதே தங்கம் தானா? நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, 24 கேரட் 916 கேடிஎம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இந்த தங்கம் தானா அது அப்படி. உடனே குளக்கரையில் எப்பொழுதும் நம்முடைய விநாயக பெருமான் இருப்பார். அவரிடத்தில் கேட்கிறார். உடனே அவர் அந்த தங்கத்தை உரசி பார்த்து தான் தரம் கண்டுபிடிப்பார்கள். அதுபோல அந்த விநாயகர் இது மாற்று குறையாத தங்கம் என்று சொல்லி அவருக்கு சான்றிதழ் வழங்குகிறார். தங்கத்திற்கு இன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இது இந்த தரம் உடையது அப்படின்னு. அந்த தரத்தை கொடுத்த விநாயகருக்கு இன்றும் மாற்றுரைத்த விநாயகர் என்று பெயர். நம்முடைய திருவாரூர் மேற்கு கோபுர வாசலிலிருந்து நாம் பார்த்தால் அந்த விநாயகருடைய திருக்கோவில் குளத்தங்கரையில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் கோயிலுக்குள்ளாக பயணிக்க வேண்டும். திருவாரூர் தேரழகு என்று சொல்வார்கள். ஆழித்தேர், உண்மையில் ஆழி என்றால் கடல். அந்த திருவாரூர் தேர் அசைந்து ஆடி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய கடல் எழுந்து வருவது போலத்தான் தோற்றம் இருக்கும். திருவாரூர் தேர் தான் ஆழித்தேர் என்று பெயர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்று சொல்வார்கள். இந்த தேர் திருவிழா 7ஆம் நூற்றாண்டிலேயே நடந்திருக்கிறது என்பதற்கு அப்பர் பெருமானுடைய தேவாரம் சான்றாக இருக்கிறது. ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று பாடுகிறார். எனவே ஆழித்தேர் மிக பழமையானது, கோயிலைப் போலவே. இந்த திருக்கோயில் 4 மிக பெரும் வாயில்களை கொண்டது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று 4 வாயில்களும் பயன்பாட்டில் உள்ள ஒரு திருக்கோயில். சிதம்பரத்தை போலவே, திருவண்ணாமலையைப் போலவே பெருங்கோயில்கள் எல்லாம் அப்படித்தான் அமைந்திருக்கும். இந்த கிழக்கு கோபுரவாசல் வழியாக நாம் செல்லும் பொழுது தேவாசிரிய மண்டபம் என்பதை ஒன்று நாம் தரிசிக்க நமக்காக இருப்பது போல் தோன்றும். அந்த தேவாசிரிய மண்டபம்தான் நம்முடைய நம்பி ஆரூரருடைய பிறவியின் நோக்கம் நிறைவேறுவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய ஆரூர் பெருமானை வணங்கும் ஆவலில் நம்முடைய நாவலாரூரர் வேகமாக தேவாசிரிய மண்டபத்தை கடந்து புற்றிடங்கொண்டாரை நோக்கி செல்கிறார். அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமையேற்று விரண்மெண்ட நாயனார் அமர்ந்திருக்கிறார். அடியாரை வணங்கித்தான் ஆண்டவனை வணங்க வேண்டும். இது நம்முடைய சைவத்தினுடைய விதி. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்பார் நம்முடைய திருமூலர். எனவே நடமாடும் கோயிலாக விளங்கக்கூடிய அடியார்களை வணங்கினால் பெருமானை வணங்கியதாக பொருள். எனவே அடியாருடைய அந்த கோபத்திற்கு நம்முடைய நம்பி ஆரூரர் ஆளாகிறார். உள்ளே சென்றவுடன் பெருமான் பதபதைக்கிறார். என்னப்பா இப்படி செஞ்சுட்ட, அடியார்களை வணங்கிவிட்டல்லவா நீ வந்திருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் நம்பி ஆரூரருக்கு தான் செய்த பிழை புரிகிறது.
பெருமானே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பதட்டத்தில் அவர் தவிக்கிறார். எப்பொழுதுமே பதட்டத்தில் தவிக்கும் பொழுது அண்டாவில் கூட ஒரு சின்ன கரண்டியை நுழைக்க முடியாது என்று சொல்வார்கள். அதுபோல அவர்களுக்கு நீ குளிர்ச்சியூட்டும் வண்ணம் திருமுறை பாடலை பாடு, அடியார்களை வணங்கி பாடு என்று சொன்னவுடன் எதை சொல்லி பாடுவேன், எப்படி பாடுவேன் என்று திகைத்து நிற்கிறார். வழக்கம் போல பெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அப்படி தொடங்கி அந்த தேவாசிரிய மண்டபத்தில் மட்டுமல்லாமல், தமிழகம் மட்டுமல்லாமல், நம்முடைய உலகமெங்கும் இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் காலத்தில் அவருக்கு கிடைத்த வரலாறுகளின் அடிப்படையில் நாயன்மார்களை அவர்தான் முதலாக திருத்தொண்ட தொகையாக பாடி நமக்கு இந்த திருவாரூர் தரத்தில் தருகிறார். அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூரில் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதற்காக பெருமான் 2 கண்களையும் வாங்கி விடுகின்றான். முதல் கண், இடக்கண் காஞ்சிபுரத்தில் கிடைக்கிறது. 2வது வலக்கண்ணாக விளங்கக்கூடிய அந்த கண்ணிற்கு பார்வை திருவாரூரில் தான் நம்பி ஆரூரருக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, பறவையார் மிகச்சிறந்த தொண்டு செய்த தலம் இந்த திருவாரூர். அவருடைய கோயில் அமைந்திருக்கிறது, அவருடைய இல்லம் இன்றும் இருக்கிறது. பறவையார் பூசை செய்த தலம் திருவாரூர் பறவையுன் மண்டலி என்று தனியாக இருக்கிறது. அதை தனியாக நம்பி ஆரூரர் பாடியிருக்கின்றார். திருவாரூர் தலத்திற்குள்ளாகவே ஆரூர் அறநெறி என்கின்ற நமினந்தி அடிகள் கமலாலய குளத்திலிருந்து நீரை எடுத்து வந்து விளக்கரித்த தலம் தனியாக பெருபெருமானதை பாடி அருளியிருக்கின்றார். அந்த தலம் திருவாரூர் கோயிலுக்கு உள்ளாகவே தெற்கு புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலமாக ஆரூர் அறநெறி. எனவே திருவாரூர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் திருவாரூர் பூங்கோயில், ஆரூர் அறநெறி, திருவாரூர் பறவையுன் மண்டலி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் மண் தளி, தளி என்றால் கோயில், கற்றளி என்றால் கல்லால் எடுப்பிக்கப்படும் கோயில், மண் தளி என்றால் பறவையார் காலத்தில் அது மண் தளியாக இருந்து பிற்காலத்தில் நம்முடைய பேரரசர்கள் அதனை கற்றளியாக மாற்றியிருக்கலாம். இன்று கற்றளியாக இருக்கிறது. எனவே பறவையார் வழிபட்ட கோவில் திருவாரூர் பறவையுன் மண்டலி அம்மா. நம்முடைய நம்பியாரூரருக்காக பறவையார் ஊடல் கொண்டிருந்த பொழுது பெருமான் தூதாக நடந்த தலம் திருவாரூர். நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் இப்படி குறிப்பிடுவார். தொண்டர் நாதனை தூதடை விடுத்ததும், எலும்பு பெண்ணுருவா கண்டதும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், ஆண்பனை பெண்பனை மாற்றியதும், கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர் என்று குறிப்பிடுவார். இதையெல்லாம் செய்தது பிற மொழிகளா அல்லது நம்முடைய தண்டமிழ் சொல்லா என்று அவர் வினவுவது போல தமிழினுடைய பெருமையை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் பேசுவார். அதுபோல அதில் குறிப்பிடுகின்ற முதல் அற்புதம் தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது. நம்பி ஆரூரர் பாடிய தமிழுக்காக பெருமானே திருவாரூரில் தூதாக அந்த மண்ணில் நடந்தான் என்பது வரலாறு. நமக்கு ஒரு விளையாட்டாக ஒரு கேள்வி வருகிறது. சீர்காழி தலத்தில் ஞானசம்பந்தர் அழுத பொழுது பெருமான் தோணியப்பராக, திருநிலைய நாயகியாக, அம்மையப்பராக வரும்பொழுது எப்படி வந்தார்? விடை வாகனனாக விடை ஏறி வந்தார். ஞானசம்பந்தர் அழுத இடம், அம்மையப்பர் இருந்த இடம், இதற்கு 2க்கும் இடையில் ஒரு 100 மீட்டர் அளவு கூட இடைவெளி இல்லை. ஆனால் அந்த கொஞ்ச தூரத்தை கடப்பதற்கு கூட தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்திய பெருமான் நம்பி ஆரூரருக்காக திருவாரூர் தலத்தில் நந்தியம்பெருமானை கூட மறந்துவிட்டு அவருடைய தமிழுக்காக, அன்புக்காக நடந்தே பறவையார் வீட்டிற்குள் சென்றான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இருவருக்கும் இடையிலான அந்த தோழமை, நட்பினுடைய அந்த உறுதிப்பாடும் உயர்வும் நமக்கு புரிகிறது. அப்படி பெருமான் நடந்த தலம், அதுபோல பெருமான் நடனமாடிய தலம், வீதி விடங்கராக விளங்கிய தலம். இங்கே பெருமானுடைய நடனம் அஜபா நடனம் என்று சொல்வார்கள். திருவாரூரை மையமிட்ட 7 தலங்கள் சப்த விடங்க தலங்கள், அதை விரிக்கின் பெருகும். எனவே அதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். 7 தலங்கள், கீழ்வேளூர், திருக்கரவாசல், திருக்குவளை போன்ற தொடர்ந்து அந்த 6 தலங்களும் திருவாரூரை மையமிட்டு 7 தலங்களாக சப்த விடங்க தலங்கள். அதில் குக்குட நடனம், பரவா தரங்க நடனம், அஜபா நடனம், அஜபை என்று சொல்கின்ற பகுதி திருமந்திரத்தில் தனியாக சிறப்பாக பேசப்படுகிறது. அசபை என்ற தலைப்பில். அசைதல், சபை என்றால் வெளிப்படுதல், அசபா என்றால் வெளிப்படாது நிற்றல், அருவமாக நிற்றல் என்று பொருள்.
எனவே அஜபா நடனமாக பெருமான் தன்னுடைய முகத்தை மட்டும், திருவாரூர் ஆரூர் பெருமானை நம் முகத்தை மட்டும்தான் தரிசிக்க முடியும். அந்த முழு உடலும் போர்வையால் அழகாக அந்த இரத்தின கம்பளத்தால் போர்த்தப்பட்டிருக்கும். அதை அர்ச்சகர்கள் கூட பார்த்ததில்லை என்பது அங்கே சொல்லுகின்ற வரலாறு. அதே போல சிதம்பரம் என்று சொல்கின்ற திருச்சிற்றம்பலத்தில் அர்த்தஜாம பூஜை என்று சொல்வார்கள். அர்த்த என்றால் பாதி. அந்த பாதி இரவில் செய்யக்கூடிய அந்த பூசைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருந்த அந்த தேவர்கள் எல்லாம், கணங்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் வருவதாக ஒரு ஐதீகம். எனவே அர்த்தஜாம பூஜை என்று சொன்னால் அது எல்லா கோயில்களிலும் அர்த்தஜாம பூஜை நடைபெற்று முடிந்ததன் பின்னால் சிதம்பரத்தில் நடத்துவார்கள். அதுபோல சாயரட்சை என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் ஆறுகால பூஜையில் பெருமானுக்கு மாலை நேரத்தில் செய்கின்ற பூஜை சாயரட்சை பூஜை என்று சொல்வார்கள். அந்த சாயரட்சை பூஜை என்பது திருவாரூரில் சிறப்பு. அது மட்டுமல்ல, முசுகுந்தார்ச்சனை என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி பூசை செய்த அந்த முசுகுந்தா சக்கரவர்த்தியின் நினைவாக செய்கின்ற அர்ச்சனை என்பது தை மாதத்தில் மிக பெரும் விழாவாக இருக்கிறது. திருவாரூர் கோயில் கல்வெட்டு சொல்லுகிறது, ஓர் ஆண்டிற்கு 56 விழாக்கள் திருவாரூரில் கொண்டாடப்பட்டனவாம். ஒரு ஆண்டில் 56 விழாக்கள் கொண்டாடியதாக திருவாரூர் கோயில் கல்வெட்டு நமக்கு குறிப்பிடுகிறது. திருவாரூர் கோவிலில் மட்டும் 65 கல்வெட்டுகள் நமக்கு அந்த கோயிலை பற்றியும் அதற்கான திருப்பணிகள் பற்றியும், நிபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்திய நிலங்கள், வருவாய் போன்ற செய்திகளெல்லாம் அடங்கிய கல்வெட்டுகள் 65 கல்வெட்டுகள் நமக்கு அந்த கோவிலிலிருந்து கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, மூவரும் பாடிய தலம், திருவிசைப்பா தலம் மட்டுமல்ல, இது மூவரும் பாடிய தலம் என்ற சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், நம்முடைய நம்பியாரூரர் திருவாரூரை அதிகமாக பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. இந்த ஆரூரானை மறந்துட முடியுமா என்று கேட்கின்ற அருமையான பாடலை பெற்ற பதி நம்முடைய திரு ஆரூர். நம்முடைய அப்பர் பெருமான் பாடிளம் பூதத்தினானும் பவள செவ்வாய் வண்ணத்தானும் என்று அந்த தியாகப் பெருமானை, ஆரூர் பெருமானை அழகாக தாலாட்டும் விதமாக அந்த பண்ணில் பாடுகிறார். பாடிளம் பூதத்தினானும் பவள செவ்வாய் வண்ணத்தானும் கூடிய மென்முலையாளை கூடிய கோலத்தினானும் ஓடிளவெண் பிறையானும் ஒளி திகழ் சூலத்தினானும் ஆடிளம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே, ஆரூர் அமர்ந்த அம்மானே, அம்மானே 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 என்று பாடுகிறார். எனவே 63 நாயன்மார்களோடு தொடர்புடைய ஒரு தலம் திருத்தொண்டத் தொகையினால். நமிநந்தி அடிகள் நீரால் விளக்கேற்றிய தரம். மற்றொன்று கமலாலயத்தை நம்முடைய தண்டி அடிகள், நாட்டமிகு தண்டிக்கு என்று நம்முடைய நம்பி ஆரூரர் பாடுவார். அவர் குறுக்கே ஒரு கயிறை கட்டிக்கொண்டு 2 கண்களும் தெரியாத நிலையில் கூட அகக்கண்ணால் பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அந்த அகக்கண்ணாலேயே பார்த்து அந்த திருவாரூர் குளத்தை முழுவதுமாக அவர் தூர்வாரி தூய்மைப்படுத்தி இருக்கிறார் என்பது வரலாறு. எனவே தண்டி அடிகள், நமிநந்தி அடிகள், ஏயர்கோன் கலிக்காம நாயனார், விரண்மிண்டர் போன்ற பல நாயன்மார்களோடு நேரடியாகவும் திருத்தொண்ட தொகை மூலமாக மறைமுகமாகவும் தொடர்புடைய ஒரு தலம் திருவாரூர். அது மட்டுமல்ல, நம்முடைய கமலாம்பாள், நீலோத்பலாம்பாள் என்று 2 அம்பாள் சன்னதிகள் அங்கே உண்டு. கமலாம்பாள் பெருமானை நோக்கி நித்தம் தவம் செய்கின்ற இடமாக, தவக்கோலத்தில் பெருமாட்டி இருக்கக்கூடிய தலமாக திருவாரூர் விளங்குகிறது. இராமன், திருமால், திருமகள், மன்மதன் போன்ற தேவர்களெல்லாம் வழிபட்ட தலமாக திருவாரூர் விளங்குகிறது. திருவாரூர் என்ற பெயர் மட்டுமல்ல, க்ஷேத்திரபாலபுரம், ஆடகேஸ்வரம், தேவயாகபுரம், முசுகுந்தபுரம், கலிசலா நகரம், அந்தரகேஸ்புரம்,
வன்மீகநாதபுரம், தேவாசிரியபுரம், சமர்க்காரபுரம், மூலாதாரபுரம், கமலாலயபுரம் என்று இந்த தலத்திற்கு புராணங்களில் பல்வேறு பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன. மனுநீதி சோழன் இந்த தலத்தில்தான் வீதிவிடங்கன் என்று தன்னுடைய மகனு தேர்காலில் இட்டு அறத்தை நிலைநாட்டிய தலம். பசுவினுடைய கன்றை வீதிவிடங்கன் என்கின்ற இளவரசன் தெரியாமல் தேர் ஏற்றி கொன்று விடுகின்றான். அந்த பசு நீதி கேட்டு மனுநீதி சோழன் அவையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியை அடித்தது. உடனே மனுநீதி சோழன் விசாரித்து அந்த பசு அடைந்த துன்பத்தை நான் அடைவது மட்டுமே இதற்கு சமநீதியாக இருக்கும் என்று சொல்லி அதே தேர்காலில் தன்னுடைய ஒரே இளவரசனாக மகனாக இருக்கின்ற வீதி விடங்கனை இட்டு அந்த அறத்தை நிலைநாட்டினான். பெருமான் வந்தது அறக்கடவுள் பசுவாக வந்து இந்த நாடகத்தை நடத்தினோம் என்று சொல்லி இருவரையும் உயிர்ப்பித்து தந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து மறைந்தான் என்பது திருவாரூரோடு சம்பந்தப்பட்ட மனுநீதி சோழன் வரலாற்றில் வருகின்ற செய்தி. எனவே இங்கே சோமாசி மாறநாயனார் வேள்வி செய்யும் பொழுது அவிர்ப்பாகமாக அதை ஏற்றருளி தியாகராச பெருமானே நேரில் வந்ததாக சோமாசி, அதாவது சோமயாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்திய குடும்பத்தில் வந்த காரணத்தினால், அதை நடத்துகின்ற இனத்தில் வந்த காரணத்தினால் நம்முடைய 63 நாயன்மார்களில் ஒருவருக்கு சோமாசி மாறநாயனார் என்று பெயர். எனவே அந்த யாகத்தை பெருமானே நேரில் வந்து ஏற்று அருளியதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதுபோல கழற்சிங்க நாயனார், செருத்துணை நாயனார் போன்ற நாயன்மார்களோடும் இந்த தலம் சம்பந்தப்பட்டதாக விளங்குகிறது. பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அற்புதமாக திருவிசைப்பா பாடியருளிய தலமாக பஞ்சமப்பன் நம்முடைய நம்பி ஆரூரரும் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரும் பாடியருளிய அற்புதமான பண் இந்த பஞ்சம். ஆகிரி என்கின்ற கர்நாடக இசை ராகத்தில் வருகின்ற இந்த பண்ணை நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி திருவாரூர் தலத்திற்காக நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள். அதுபோல இங்கு இருக்கின்ற உற்சவராக விளங்குகின்ற தியாகராஜருக்கு வீதி விடங்கர், தேவரகண்ட பெருமான், தியாகப் பெருமான், ஆடர கிண்கிணி கால் அழகர், செங்கழிநீர் அழகர், செவ்வந்தி தோடர், கம்பிக்காத அழகர், நித்த வினோதர், கருணாகரர், தொண்டைமான், அசைந்தாடும் அப்பர், அடிக்கு 1000 பொன் வழங்கிய பெருமான், கமலேசர், செம்பொன் தியாகர், தேவ சிந்தாமணி என்கின்ற பல்வேறு திருநாமங்கள் தியாகப் பெருமானுக்கு வழங்கப்படுகின்றன. இங்கே 4 தீர்த்தங்கள் விளங்குகின்றன. முதன்மை தீர்த்தமாக நம்முடைய திருக்குளமாக விளங்குகின்ற கமலாலயம், சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம், இது தவிர செங்கழுநீர் ஓடை என்று திருவாரூருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற ஓடையும் தீர்த்தமாக 5வது தீர்த்தமாக, எனவே பஞ்ச தீர்த்த தலமாக விளங்குகிறது. திருவாரூர் தலத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருவாரூரை பற்றி குறிப்பிடும் பொழுது, கோபுர வாசலில் நாம் கைகளை குவித்து விட்டால் அந்த கைகளை விரிக்கின்ற எண்ணமோ வகையோ வாய்ப்போ வராது, அந்த அளவிற்கு உள்ளே பல கோயில்கள் நிறைந்திருக்கின்றன. எனவே குவித்தகரம் விரித்தல் செலா கோயில்களும் பல உளவால் என்று குறிப்பிடுகிறார். எனவே குவித்துட்டோம்னா திருவாரூர் கோவிலை முடிச்சுட்டு வெளியில் வர வரையும் கைகளை நாம் நெகிழ விடாமல் பார்த்து கொள்வதற்கு அங்கே அத்தனை கோயில்கள் இருக்கின்றன. எப்படி நம்ம சிதம்பர ரகசியம் என்று ஆகாயம் ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற அந்த நிலையை நாம் ரகசியம் என்று சொல்வோமோ, அதுபோலவே நம்முடைய திருவாரூரிலும் அருவ பெருமான் சன்னதி விளங்குகிறது. தெற்கு புறத்தில் துர்க்கை சன்னதிக்கு பின்னால் அது அமைந்திருக்கிறது. எனவே அசலேஸ்வரரை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய ஆரூர் அறநெறியில் இருக்கக்கூடிய சுவாமி அசலேஸ்வரர், அவரை வணங்கி அங்கே சப்த மாதர்கள், மணிக்கூண்டு, துர்க்கையம்மன் சன்னதி, பின்னால் நம்முடைய அருவ பெருமான் சன்னதி, ஆடகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஆடகேஸ்வரர் சன்னதி, அனந்தேஸ்வரம் என்று சொல்லுகின்ற அனந்தேஸ்வரர் திருக்கோயில், சித்தீஸ்வரம், விஸ்வகர்மேஸ்வரம் போன்ற தலங்களையெல்லாம் நாம் உள்ளுக்குள்ளாகவே தரிசிப்பதற்கு தனித்தனி லிங்கங்கள், அந்தந்த அரசர்கள், ஞானிகள், முனிவர்கள், தேவர்கள் வழிபாடு செய்த லிங்கங்கள் அங்கே தனித்தனி சன்னதிகளாக ஆரூர் கோயிலுக்குள்ளாகவே அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி, ஞானத்தை தருகின்ற தட்சிணாமூர்த்தி வடிவம் மிகப்பெரிய வடிவமாக நம்முடைய ஆரூர் பூங்கோவிலினுடைய வளாகத்தில் அமைந்திருக்கிறது. அந்த தட்சிணாமூர்த்தி திருவுருவத்தை நாம் அங்கே பார்க்கலாம்.
எனவே புற்றிடங்கொண்டாரை தரிசனம் செய்துவிட்டு பக்கத்தில் அப்படியே நாம் வெளியில் வந்தால் அங்கே நம்முடைய தியாகரேஸ் ஆரூர் பெருமான் உற்சவராக அவர் அங்கே விளங்கி இருக்கின்றார். அப்படியே நாம் இறங்கி அப்படியே பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது அங்கே நவக்கிரகங்களை நாம் பார்க்கலாம். எல்லா கோயில்களும் இருப்பது தானே என்ற கேள்வி எழலாம். ஆனால் இந்த 7 தலங்களில் மட்டும், சப்த விடங்க தலங்களில் மட்டும் நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காமல் சதுர வடிவில் நிற்பது போல் அமைந்திருக்காமல் ஒரே நேர்கோட்டில் நேர் வரிசையில் பெருமானை வணங்கிய நிலையில் அமைந்திருக்கும் தலமாக திருவாரூர் மட்டுமல்ல இந்த 7 தலங்களும் விளங்குகின்றன என்பது ஒரு சிறப்பு. எனவே நவக்கிரகங்களை வரிசையாக இங்கே நாம் பார்க்கலாம். அதை பார்த்து ரிண விமோச்சன பெருமான் மிகப்பெரிய மூர்த்தம், மிகப்பெரிய ஒரு வடிவம். அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்து நாம் சண்டிகேஸ்வரரை தேடி பார்த்தால் அங்கே சண்டிகேஸ்வரர் காண கிடைக்கவில்லை. காரணம், திருவாரூரில் மட்டும் யமபெருமானே யமனே சண்டீஸ்வரராக அங்கே அருள் பாலிக்கின்றான் பெருமானுடைய கட்டளை ஏற்று. எனவே அங்கே யம சண்டீசர் என்ற ஒரு சன்னதியை நாம் பார்க்கலாம். எனவே சண்டீஸ்வர் பெருமானை வழிபாடு செய்து நாம் வெளியில் வரும்பொழுது அற்புதமான கொடிமரம், அங்கே தான் நாம் விழுந்து வணங்க வேண்டும். எல்லா இடங்களிலும் எப்படி வணங்குவது என்று ஒரு முறை இருக்கிறது. கோயிலுக்குள் வேறு யார் காலிலும் விழுந்து வணங்கக்கூடாது. சன்னதிக்கு சன்னதி விழுந்து வணங்கக்கூடாது. கைகளால் கூப்பி அல்லது தலையார கும்பிட்டு இப்படி வணங்கிவிட்டு திருக்கோவில் கொடிமரத்திற்கு பின்னால் வந்துதான் நாம் அஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது சாஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது பெண்கள் வணங்கக்கூடிய பஞ்சாங்க நமஸ்காரம் என்று 5 அங்கங்கள் 8 அங்கங்கள் தரையில் படுமாறு வணங்கக்கூடிய அந்த விழுந்து வணங்குகின்ற முறை என்பது கோவில் வழிபாடை நிறைவு செய்ததன் பின் நிறைவாக நாம் செய்கின்ற வழிபாட்டு முறை. எனவே அப்படி அந்த வழிபாட்டை செய்துவிட்டு நாம் கிழக்கு கோபுரவாசல் வழியாகவே நாம் வெளியேறலாம். இதற்கு பக்கத்தில் தான் நம்முடைய பரவையாருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. பரவையின் மண்டலி என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற மற்றொரு தலம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த தலத்தினுடைய தல மரமாக பாதிரி மரம் அங்கே விளங்கி இருக்கிறது. ஒரு முக்கியமான குறிப்போடு நாம் நிறைவு செய்யலாம். இந்த தலத்தில் தான் பஞ்சமுக வாத்தியம் என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய ஒப்பற்ற தோற்கருவி, அதாவது நம்முடைய இசைக்கருவிகள் தோல் கருவி, துளை கருவி, காற்று கருவி என்று சொல்வார்கள். அதில் தோல் கருவியில் ஒன்று பஞ்சமுக வாத்தியம். அதுதான் பிற்காலத்தில் மேற்கத்திய இசை கருவிகளில் முதன்மையாக கருதுகின்ற ட்ரம்ஸ் என்று சொல்வார்கள். மத்தியில் ஒரு பெரிய வட்ட வடிவிலான தோற்கருவி இருக்கும். சுற்றிலும் 4-5 சிறிய தோற்கருவியிலான அந்த குவளைகளை அமைத்திருப்பார்கள். இதை ட்ரம்ஸ் என்று வாத்தியம் என்று மேற்கத்திய இசை கருவிகளில் மிக பெருமையாக சொல்வார்கள். அதற்கு அடிப்படையாக நம்முடைய பஞ்சமுக வாத்தியமாக விளங்குகின்ற இந்த வாத்திய கருவி 3 இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இன்றளவும் 2 கோவிலில் இருக்கின்றன. ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோவிலிலும் வாசிக்கப்பட்ட அந்த பஞ்சமுக வாத்தியம் கோயிலில் இருந்து எங்கு சென்றது என்ற தகவல் இல்லை. அதை வாசித்த கலைஞர்கள் இன்று என்ன ஆனார்கள் என்ற தகவலும் இன்று இல்லை. இன்று அந்த பரம்பரையில் வரக்கூடியவர் அதை ஏதோ இசைத்து கொண்டிருக்கிறார். சாயரட்சை பூஜையின் பொழுது நாம் அந்த கோயிலுக்கு சென்றால் அந்த பஞ்சமுக வாத்தியத்தினுடைய நாத ஒலியை நாம் கேட்கலாம். ஒரு மிகப்பெரிய குடத்தில் மத்தியில் அந்த பெரிய தோல் பொருத்திய அமைப்பும், அந்த மிகப்பெரிய குடத்திலிருந்து 4 குழாய்கள் வருவது போல 4 புறங்களிலும் சிறிய முழவுகள் வரும். நம்முடைய முழவிசை கருவியில் மிகப்பெரிய ஒரு கருவியாக பஞ்சமுக வாத்தியம். அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் பண்கள் 5 இசை பண்கள் என்று நம்முடைய குடந்தை சுந்தரேசனார் அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். நாதம் ஒவ்வொன்றிலிருந்தும் விதவிதமான நாதம். என நமக்கு 5 ஸ்வரங்கள் அடிப்படையான ஸ்வரங்கள். 7 ஸ்வரங்கள் நாம் சொல்வோம், ஆனால் அடிப்படை ஸ்வரங்கள் 5. எனவே அந்த 5 ஸ்வரங்களுக்கு ஏற்றாற் போல அந்த பஞ்சமுக வாத்தியம் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த வாத்தியத்தை நாம் திருவாரூர் சென்றால்தான் பார்க்க முடியும். திருவாரூர் ஆழித்தேர் வித்தகனை சென்றால்தான் பார்க்க முடியும். அதனால தான் அப்பர் பெருமான் சொல்லுவார், சென்று தொழுமின்கள்னு சொல்லுவார். நம்ம எவ்வளவு நாள் அதை நம்முடைய செல்பேசிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருப்போம். தல பயணம் செய்யத்தான் இந்த மனம் விரிவடைகிறது. திருவாரூர் என்று சொன்னால் நமக்கு அந்த கோயிலும் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளும் ஒவ்வொன்றும் காண கிடைக்காத அதிசயமாக நாம் பார்க்கலாம். அந்த ராஜகோபுரத்தில் தொடங்கி அதனுடைய வியப்பிலிருந்து நாம் மீள்வதற்கு
திருவாரூரை விட்டு பல நாட்கள் வந்ததன் பின்னும் அந்த நினைவலைகள் நம்முள் பயணித்து கொண்டே இருக்கும். சாதாரணமாகவா அவர் சங்கிலியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி இருப்பார்? தனக்காக மீறினாரா? ஆரூர் பெருமானை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கு 2 கண் பார்வை பழுதுபடும் நிலையில் கூட அந்த ஆரூர் பெருமான் மீது அவ்வளவு ஆசையும் அவ்வளவு காதலும் ஏற்படுத்தி இருக்கிறது நம்பி ஆரூரருக்கு என்று சொன்னால், அந்த திருவாரூரை நாம் சென்று தரிசிப்பதற்கு நமக்கு நிச்சயமாக அந்த ஆவலும் அந்த ஆசையும் அந்த விண்ணப்பமும் இன்று முதல் நாம் வைப்போம் என்று சொல்லி, திருவிசைப்பா தலங்களில் அற்புத தலமாக விளங்குகின்ற நம்பி பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளி செய்த அந்த பாடலோடு தொடங்கினோம். அவர் இசைத்த திருவிசைப்பாவின் பாடலோடு நிறைவு செய்வோம் திருவிசைப்பா தலங்களில் திருவாரூர் தலப்பயணத்தை. பக்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகு தோரமுதமுத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவ பாரீர். சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாயாரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலவினரே. விடங்கராய் நடம் குலவினரே. திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் கோயில் திருவாரூர் சப்த விடங்க ஸ்தலத்தில் முதன்மையாக திகழ்கிறது. தியாகராஜரை தரிசனம் செய்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிட்டும். அதாவது மகாவிஷ்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கார். ஆரூடமான ஒரு செய்தி கிடைக்கிறது. சிவபூஜை பண்ணு குழந்தை கிடைக்கும்னு அப்படியே தியானம் பண்ணுறார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தியானத்திலே சுவாமி அம்பாள் நடுப்புற சோமாஸ்கந்தர் குடும்ப சகிதமாக சிவபெருமான் தோன்றார். அப்படி பூஜை பண்ணி 2 குழந்தைகள் பிறக்கிறதா ஐதீகம். தியாகராஜர் எதை கேட்டாலும் தரவல்லவர். தியாகராஜர் சாக்ரிஃபைஸ், அன்பே சிவம், அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுபவர், எதை கேட்டாலும் தரவல்லவர். அப்படிப்பட்ட தியாகராஜர் இன்று ஐப்பசி விஷுவை முன்னிட்டு 1ஆம் தேதியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற கிரகண காலங்களில் திருப்பதி, பழனி போன்ற பெரிய பெரிய தேவஸ்தானங்கள் ஸ்தலங்கள்லாம் பூட்டியிருப்பாங்க. இங்கே சிறப்பான அபிஷேகமானது நடைபெறும். தரிசித்தால் உலகமே நன்மையாக இருக்கும். உலகத்தில் ஏற்படக்கூடிய தீங்குகள்லாம் விலகும் என்பது ஐதீகம். திருச்சிற்றம்பலம். இந்த திரு ஆரூர் திருத்தலத்தை பத்தி ஐயா பேசினத கேட்டோம். அழகாக அந்த கோயில நம்மளுக்கு ஒரு வலம் வந்து காண்பித்தது போல ஐயாவுடைய பொழிவு இருந்தது. அதே மாதிரி இங்க உள்ள சிவாச்சாரியாருடைய பொழிவையும் கேட்டோம். இந்த கோயிலுக்கு நாம ஏன் வரணும், என்ன விசேஷம் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். இப்ப நம்மள நிறைய பேருக்கு இந்த கோயிலை போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும். அதனால இப்ப இந்த கோயிலுக்கு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். விமான நிலையத்திற்கு அருகாமை அப்படின்னா திருச்சி அல்லது சென்னை தான் நம்மளுக்கு வந்து அருகாமையில இருக்கும். சென்னையில இருந்து போறோம் அப்படின்னா 300ல இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த திரு ஆரூர் திருத்தலம். நீங்க போகும்போது அங்க பக்கத்துல யார்கிட்டையாவது அங்க உள்ள, அதாவது இப்ப அந்த வழி சாலைகள் எல்லாம் வந்து சீர் செய்துட்டு இருக்கிறதுனால நிறைய தடங்கல்கள் நம்மளுக்கு வந்து வழியில இருக்கு. அதனால எந்த வழி சரியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க விசாரிச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி போகலாம் அல்லது விழுப்புரம் வழியாகவும் போகலாம். நீங்க போகும்போது அங்க யார்கிட்டையாவது அங்க உள்ள வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதற்கப்புறம் உங்க பயணத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா வசதியா இருக்கும். இல்லைன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு சில இடங்கள்ல. அதே மாதிரி நீங்க வர்ற நேரம் மழை நேரம் அப்படிங்கறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா மழை நேரமா இருந்ததுனாக்க நம்மளுக்கு கண்டிப்பா ரோட்ல வந்து அவ்வளவு வேகமெல்லாம் போக முடியாது. அப்போ 7 மணி நேரம் என்பது ஒரு 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனா 300ல இருந்து 350 கிலோமீட்டர் சென்னையில இருந்து திரு ஆரூர் திருத்தலம் அப்படிங்கிறத நாம பாக்குறோம்.
அடுத்த விமான நிலையம் அருகாமையிலேயே இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சியில இருந்து நாம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 இல்ல அல்லது 25 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ரொம்ப பக்கம். திருச்சியில போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு கேப் எடுத்து நேரா வந்து கோயிலுக்கு போயிடலாம். தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க இருந்து யாருகிட்ட வந்து திருவாரூர் கோயில்னு கேட்டாலும் அவங்க கொண்டு வந்து நம்மள அங்க விட்டுடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பிரபலமான பிரசித்தி பெற்ற கோயில் தான் திரு ஆரூர் கோயில் அப்படிங்கிறது. அதனால எங்கேயுமே நாம வந்து இது சின்ன ஒரு கிராம கோயிலா இருந்தாதான் நாம வந்து தொலைந்து போறதுக்கான வழியெல்லாம் இருக்கு. இங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது. திருச்சியில இருந்து திருவாரூர் போற சாலை மிக அழகான ஒரு சாலை. ஆனா கோயிலுக்கு உள்ள போகும்போது அந்த சாலை மட்டும் கொஞ்சம் பணிகள் செய்துட்டு இருக்கிறதுனால அவ்வளவு சரியா இல்ல. நீங்க வந்து 2 மணி நேரத்துல திருச்சியில இருந்து திருவாரூர் வந்துடலாம். ஆனா திருவாரூர் டவுன்ல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. அந்த நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அரசாங்கம் மிக அழகான ஒரு சாலை அமைப்பு செய்துட்டு வர்றாங்க. அதனால ஏற்படுகின்ற ஒரு தடையாகத்தான் நாம இதை பாக்குறோம். இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம நினைவுல வச்சுக்கணும். நீங்க போற காலகட்டத்துல இதை இன்னும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. அல்லது சிதம்பரத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க உங்க திருத்தல பயணத்தை அப்படின்னா கிட்டத்தட்ட 90ல இருந்து 100 கிலோமீட்டர் அளவுலதான் திருவாரூர் திருத்தலம் இருக்கு. 2-2.5 மணி நேரத்தில் நாம திருவாரூரை சென்று அடைந்து விடலாம். திருவாரூர் பார்த்துட்டு சிதம்பரம் போனாலும் சரி, அதுதான் முக்காசி செய்யறது. 6 மணிக்கு பூஜையை வந்து திருவாரூர்ல பார்த்துட்டு 9 மணி பூஜைக்கு நம்ம வந்து சிதம்பரம் போயிடலாம். அதனால அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். அல்லது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றத நாம வந்து இடமா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து திருவாரூர் பாக்குறோம் அப்படின்னா 60ல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மறுபடியும் இந்த ரோடெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் நீங்க போறதுக்கு முன்னாடி. ஏன்னா மழை இருந்தாலோ அல்லது சாலை பணிகள் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கலாம். அதனால அதையும் நீங்க பாத்துக்கணும். இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து போறதுக்கான வழி. ஏன்னா நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற குறிப்பை வச்சு இதை நாம வந்து கூகுள் எர்த்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக அழகான அந்த குளத்தை தான் முதல்ல நாம பார்க்க முடிகின்றது. இது முழுவதுமே உங்களுக்கு அந்த குளக்கரை தான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோயில் எங்கேயுமே நாம வந்து தடைபடவே முடியாது. ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு கோயில் அமைப்பு அப்படிங்கறதுனால நாம எங்கேயுமே அங்க வந்து தொலைஞ்சு போக மாட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற இடங்களை நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா அங்க போய் நீங்க வண்டி ஓட்டிட்டு போறதா இருந்தா பக்கத்துல கேட்டு கேட்டு போறதுக்கு வந்து இது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆனா முக்காவாசி திருவாரூர்ல இது வரைக்கும் யாரும் தொலைஞ்சு போனதா சரித்திரம் இல்ல. ஆனா என்னை மாதிரி ஆளு மேப்ஸ் படிக்க தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதை கவனத்துல எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற யாருகிட்டனாலும் இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க, டீ கடை அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது நீங்க கேட்டீங்கன்னா கூட சரியா கொண்டு வந்து நம்மள கோயில் வழி நம்மளுக்கு வந்து சரியா சொல்லி கொடுத்துருவாங்க. நாம இப்போ இந்த திருத்தல பயணத்தை, அந்த கோயிலுடைய வரலாறு, கோயிலுடைய சிறப்பு, எப்படி போறது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நிறைவா ஐயாவுடைய ஒரு பாடலோட, அந்த திருத்தலத்துல இருந்தே ஐயா பாடின ஒரு பாடலோடு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரும். திருச்சிற்றம்பலம். கைகுபான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்திலோ தனி வடம் கட்டி முக்கண்டாயகராய் பவனி பூந்திங்கன் முறிவதோர் முறிவுமை அளவும் தக்க சீர்கங்கை அளவும் அன்றென்னோ தம்புரு பாடுலகதன் மேல் மிக்க சீராரும் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலவினரே, விடங்கராய் நடம் குலவி